எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்ச திருட்டு திமுகவை நம்ம அண்ணாமலையார் நிச்சயமா தண்டிப்பாரு, மன்னிக்க மாட்டார். ஏவா வேலு அப்படின்னா என்ன? எதை கொடுத்தாலும் வாங்குற வேலு, எல்லா பக்கமும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிற வேலு இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காரா? இந்த மக்களை ஏமாத்தி தேர்தலுக்கு தேர்தல் ஜெயிச்சு அமைச்சராகி கண்டக்டர் வேலு இன்னைக்கு பெரிய அந்தஸ்துல அமைச்சரா வாழ்றாரு. ஆனா இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? மறுபடியும் இங்க திமுக எம்பி ஜெயிச்சா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் வராது, மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. இந்த மக்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. போன தேர்தல்ல மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்ச திமுக மக்களை பத்தி கவலையே படாம மக்களுக்கு எதுவுமே செய்யாம மறுபடியும் வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு பார்த்து நீங்க எல்லாரும் கேளுங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னைக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்றீங்களே. இந்த முறை எல்லாரும் நியூஸ் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, கனிமொழி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, எல்லா தரப்பு மக்களும் வெளியில பிரச்சாரத்துக்கு வர்ற முதலமைச்சரை அமைச்சரை கேள்வி கேட்கிறாங்க தைரியமா. எத்தனையோ விஷயங்களை சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்க, நீங்க சொன்ன விஷயங்களை எப்ப செய்ய போறீங்கன்னு தட்டி கேட்கிறாங்க. தயவு செஞ்சு போலி விரும்புறதுக்கு 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் ஸ்டாலினை ஜீப்ல உட்கார வைக்க முடியுது. இவங்க இந்தியாவை காப்பாத்த போறாங்களா? இது எப்படி இருக்குன்னா, உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க தொப்பில்ல, இவங்க டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாங்களா? அவங்களால முடியும். 3 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு இந்த திருட்டு திமுக 3 வருஷ ஆட்சியில 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 6 லட்சம் கோடி. மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க? மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்க? அம்மா ஆட்சி காலத்துல நடந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த திருட்டு திமுக நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிறது கிடையாது.